நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த 2025 முதலாவதாக இந்த வாய்ஸ் மெயில் அனுப்பும்போது, போன வருடம் அல்ல, இந்த வருடத்தில் உங்களை அதிசயிக்கத்தக்க அளவில் ஆண்டவர் நடத்தட்டும் என்று நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். பிரார்த்தனை செய்கிறோம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளில் சொல்லக்கூடாதது என்று ஏதாவது கேட்டால் அது பெண்ணிடம் ரகசியம் அப்படின்னு சொல்லுவார்கள். எந்த பெண்கிட்டையும் ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டால் அது அவர்களுடைய இறுதியில் தங்கவே தங்காது. அடுத்த பக்கத்து வீட்டுக்காரியிட்டையாவது சொல்ல வேண்டும். உடனே யார் எதிரில் வருகிறாரோ அவருடைய சொன்னால்தான் அவர்கள் இறுதியும் சமாதானம் அடையும். இப்படி இருக்கையில் ஒரு முடி திருத்துகிற ஒருவன் ஒரு ராஜாவுக்கு முடி திருத்த போகும்போது அவர் தலைப்பாகை அணிந்திருந்தார். தலைப்பாகை எடுத்து விடுங்கள் ராஜா என்று சொன்னபோது அவனுக்கு மயக்கமே வந்துவிட்டது போல் ராஜாவுடைய காது கழுதை காதாக இருந்தது. ஐயோ கழுதை காதா என்று சொன்னவுடன் யார்கிட்ட சொன்னால் உன்னுடைய தலை போய்விடும் என்று ராஜா கட்டளை. இவனுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. வந்து வீட்டில் என்னமோ மண்டை பிச்சுக்கிற அளவுக்கு அப்படி இப்படி அலையிறான். கடைசியில் அவங்க சம்சாரம், என்ன ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை முடியவே முடியாதுன்னு சொல்லி, இல்லை ஏதோ ஒன்று இருக்குது சொல்லு, இல்லாட்டி நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். நான் இத்தனை வருஷமாக இருக்கேன், என்கிட்ட என்ன ரகசியம் இருக்குது, என்னை விட உனக்கு என்ன ரகசியம், அப்படியா இப்படியான்னு எல்லாம் சாதாரண லேடிஸ் பேசுவாங்களே. என்ன ரகசியம் அவன் சொல்லிவிட்டான். இது யாராவது கிட்ட சொல்லிடாத, என் உயிர் போயிடும், தலை போயிடும்னா. ராஜா காது கழுதை காது என்று சொல்லிவிட்டான். அந்த அம்மானுக்கு அது போய் வயிற்றுக்குள்ளே பிரட்டி யாராட்டு வெளியே சொன்னால் தான் தப்பிக்க முடியும். அப்படிங்கும் போது அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, ஐயோ நான் சொல்லாட்டி நான் சேர்த்து போயிடுறேன் என்று சொல்லும்போது அவன் கொண்டு போய் ஒரு மண்ணை தோண்டி குழியை தோண்டி அந்த குழிக்குள்ளே சொல்லிட்டான். அந்த அம்மாவை சொல்லிச்சு குழிக்குள்ளே பார்த்து, ராஜா காது கழுதைக்கா. அந்த இடத்துல ஒருத்தன் வந்து மரத்தை நட்டான். அந்த மரம் வளர்ந்து அந்த மரத்தில் ஒருத்தன் மத்தாளம் செஞ்சான். அந்த மத்தாளத்தை டங்குன்னு தட்டான் ராஜா காது, இன்னொரு தட்டா கழுதை காது. இப்படி வந்தது. அன்றைக்கின்னு பார்த்து ராஜா தர்பாரில் ஒரு பெரிய ஆடம்பரமான நிகழ்ச்சி. அதற்கு வாத்தியம் வாசிக்கு இவனையே கூட்டிகிட்டு போனாங்க. இவன் போய் ஒரு டம்முன்னு ஒரு கை வச்சு தட்ட உடனே ராஜா காது, இன்னொரு தட்ட உடனே கழுதை காது. தர்பாரே ஆச்சரியத்தில் நின்று போச்சு. ராஜாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல், ஐயோ என் மானமே போச்சு அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு வழியாக அந்த நிகழ்ச்சி தடைபட்டு போனது என்பது நடந்த கதை. ஆனால் பைபிளில் பார்த்தீர்களானால் சிம்சோன் என்பவனுக்கு தலைமுடியில் தேவனுடைய கிருபை இருந்தது. அது அவனுக்கும் அவன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மட்டுமே தெரியும். அந்த தலைமுடியில் தான் பலம் இருந்தது. யாரை வேண்டுமானாலும் அழிக்கக்கூடிய பலம் இருந்தது. ஆனால் அவன் ஒரு பெண்ணான தெலிலாள் என்ற பெண்ணிடத்தில் மயங்கி விட்டான். அவனை கொல்ல வேண்டும் எதிரிகள் அந்த தெலிலாளிடம் தெலிலாளிடம் பரிசுத்தொகை இத்தனை கொடுக்கிறோம், இந்த பலம் எங்கிருந்து வந்தது என்று கேட்கும்போது இவன் சொல்லாமல் அடம் பிடிக்கிறான். சொல்லவே மாட்டேங்கிறான். கடைசியில் அவன் சொல்லிட்டான், வேணுமா வேண்டாமா என்று சொன்னபோது யாருக்கிட்டே சொல்லாதே என்று சொல்லிவிட்டான். ஆனால் பணத்துக்கு பயங்கி அவள் சிம்சோனுடைய எதிரிகளிடத்து சொல்லிவிட்டார்கள். உடனடியாக வந்து அவனை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். கண்ணை பிடுங்கி விட்டார்கள். இது ஒரு சரித்திரம். அதற்காகத்தான் சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம் என்று சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?